எடுகேஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு ட்ரேடர் செய்யணும்னா, கட்டாயம் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இது 2ம் இல்லன்னு சொன்னா, நீங்க ட்ரேடிங்ல வந்து சஸ்டெயின் பண்ணி நிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். இதோட சேர்த்து சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் எப்படி ஃபாலோ பண்றீங்கன்ற டீட்டெயில்ஸும் தெளிவா தெரியணும். சரி? அப்ப இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கட்டாயம் லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப அனலைசிங் மெத்தடுக்குள்ள வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அனலைசிங் மெத்தட கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் தெரியும். டெக்னிக்கல் அனலைஸ் தெரியும். இது போக மிஞ்சினா சென்டிமெண்ட் அனலைஸ் தெரியும். அது இல்லாம பிஹேவியர், மேக்ரோ இப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். சரி, ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், சென்டிமெண்டல் அனலைஸ், பிஹேவியர் அனலைஸ், மேக்ரோ அண்ட் மைக்ரோஸ் இப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. சரியா? ரைட். ஃபண்டமெண்டல் அனலைஸ்ல என்னவா இருக்கும்? ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? ஃபாரெக்ஸ்லயோ இல்லாட்டி வேற எதுலயும் நீங்க ட்ரேட் பண்றீங்களா இருந்தா அதுக்கான அடிப்படை என்ன? சரி, மேபி அதுல வரக்கூடிய நியூஸஸ், ரைட், ஒரு ஹாலிடேஸ், ரைட், ஒரு நாட்டினுடைய உற்பத்தி எந்த அளவு இருக்குது, ரைட்டா, ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்குதா குறைஞ்சி இருக்குதா, அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய பாலிசி சேஞ்ச் ஆகிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஹை இம்பேக்ட் நியூஸ் வரக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா டிரெக்டாகவே இது என்ன பண்ணும், மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷனை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து அந்த அனலைஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது நான் மார்க்கெட் உள்ளார போகணும், இல்லை ஃப்ளக்சுவேஷன் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உள்ளே வந்து போகணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நியூஸ் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸை சம்மந்தமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. சரி, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட்னு இருக்குது. ரைட், எக்கனாமிக் கலண்டர்ஸுக்குள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி நியூஸுக்குள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து கொள்ளும். சரியா? என்னென்ன நியூஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஹை இம்பேக்ட், லோ இம்பேக்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸஸ் வரும். ஸோ இந்த நியூஸுக்குரிய டைமும் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கலாம். ஆக்சுவல் ஃபோகாஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரீவியஸ்லாம் என்ன நடந்துச்சு, இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆக்சுவலை விட ஃபோகாஸ்டிங் வந்து கூடினா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும், ப்ரீவியஸில் என்ன நடந்திருக்குதுன்னு வந்து ஒரு சின்ன அனலைஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ரைட். இது போக அடுத்த விஷயம் இருக்குது டெக்னிக்கல் அனலைஸ். டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டை நம்ம எடுத்து அதில் இருந்து டூல்ஸை யூஸ் பண்ணி, ஓகே வெயிட் மினிட், ஓகே, டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து ப்ரைஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது இப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து டெக்னிக்கல் அனலைஸ். ஓகே, லாஸ்டா ஓகே டிபி அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குட் குட் குட், ரைட். ஓகே, ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு, அடிக்கலை. ஓகே, சூப்பர். ரைட், இது ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோம், எப்படி எடுத்துக்கிட்டோம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகே குட். இந்த இடத்துல வந்து டிபி அடிச்சிருச்சு. ரைட், என்ட்ரி இங்கே, இதுதான் வந்து பேசிக் கேனில் வந்து நான் சூஸ் பண்ணது. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்ததுன்னா இங்கே ஹையஸ்ட் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது ஐடியா. இது ஒரு சப்ளை ஜோனு. எங்கள் இந்த இடம் ஹையஸ்ட் விக் அடித்தது வந்து என்னோட பார்வைக்கு இது ஒரு சப்ளை ஜோனு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் போகணும். ஸோ அந்த சப்ளைக்கு கீழே நான் வந்து என்ன பண்ணுறேன், டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகி இருக்குது. ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல போய் ஹிட் வந்து பண்ணியிருக்குது. ரைட், இதுதான் சப்ளை. ஒரு டிபி வைக்கிறது வந்து சப்ளை போய் சேரணுன்றதுக்காக கொஞ்சம் தூக்கி முன்னாடி வைப்போம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 1:20 சம்திங் பட்டுது. ஓகே குட். ஸோ இந்த ட்ரேடு வந்து லேட்டாகி எடுத்திருந்தா கூட ப்ரெசண்ட்டாக கூட அந்த தூரம் போயிருக்கு, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து மிடில் இருந்து எடுக்கணும். ரீசன் எல்லாம் ஏன் இது மிடில் இருந்து போகுது, என்ன ஏது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போகும். இதை நான் முன்னாடி கவனிச்சிருந்தேன்னா நல்ல ஷார்ட்டும் அடிச்சிருக்கலாம், பட் கவனிக்கல. ஸோ 1:20 1:26 வந்து பட்டிருக்கும். ஓகே, சுப்பீரியர், குட். சரி, ரைட். டெக்னிக்கல் டூல்ஸ்
ரைட்டா? ஸோ இதுலேருந்து வரக்கூடிய டெக்னிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து என்னது, டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரைட்? இது வந்து பிரேக்கர் பிளாக்காக எக்ட் ஆகிட்டு இதிலேருந்து அடிச்சுட்டு மேலே போகணும், ஷூராக தெரியும். ஸோ 50% எடுத்திருக்கான். அதுக்குரிய ரீசன் வந்து என்னன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரைட், ஓகே. இப்போ சப்ஜெக்டில் வருவோம். ரைட், ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் நினச்சா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்காதீங்க. ப்ரைஸ்னுடைய ஆக்ஷன். ஆக்ஷன் மீன்ஸ் அசைவு. சரி, ப்ரைஸ் என்ன மாதிரி அசையுது, ப்ரைஸ் வந்து என்ன மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் என்னது, ப்ரைஸ் ஆக்ஷன். ரைட்? ப்ரைஸ் ஆக்ஷனில் பொதுவாக பாவிக்கக்கூடியது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்சைட் பார், ஒரு ஹராமி, வாட் எவர். ரைட்? 3 ஒயிட் சோல்ஜர், 3 டார்க் கிளவுட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஸ்டிக்ஸுக்குரிய டைப்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து மெயினாக பிரிக்கிறது சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ். அதே மாதிரி மல்டிபிள் கேண்டில் உங்களுக்கு இன்சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னும் வந்து வரும். ரைட்? அதே மாதிரி ட்ரெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறது, ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். ரைட்? ஸோ அப் ட்ரெண்டுனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பிரேக் அவுட்னா என்ன, இல்லை சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்ஸ்னா என்ன, ஒரு மைனர் சிஹெச்ஓசிஎஸ்னா என்ன, மேஜர் பிஓஎஸ்னா என்ன, மைனர் பிஓஎஸ்னா என்ன, இப்படின்ட்டு இது ரெண்டுக்குமே வரும். ரைட்? ஃபுல்லாகவே வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எஜுகேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்து உங்களுக்கான ரிவ்யூ வந்து எனக்கு கொடுங்க. நல்லதோ கெட்டதோ என்கிட்ட சொல்லணும். ரைட்? ஒரு வேளை நீங்கள் பேட் ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த பேட் ரிவ்யூ வந்து நான் பார்க்கணும். ரைட்? பார்த்து அதில் இருந்து கரெக்ஷன்ஸ் என்ன நான் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் எடுத்து அதை நான் திருத்தி மறுபடியும் அப்லோட் வந்து பண்ணுவேன். ரைட்? நான் 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நானும் வந்து ஹியூமன். நானும் மிஸ்டேக் வந்து விட்டுருப்பேன், இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ஷனை பண்ணி கொடுத்தேன். ஓகே, குட். ட்ரெண்ட் அனலைஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து என்ன ரூல்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமுக்குரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோ டைம் ஃப்ரேமுக்குரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆனால் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுனா என்ன, ஒரு ரீடெஸ்ட்னா என்ன, புல் பேக்னா என்ன, த்ரோ பேக்னா என்ன, இப்படின்னு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து டீச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸில் வந்து ஒரு சில பேர், நிறைய பேர் பாவிக்கக்கூடியது வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸ் பாய்ப்பாங்க. ரைட்? அதே மாதிரி மூவிங் எவரேஜஸ், ஆர்எஸ்ஐ, ஃப்ராக்டல். ரைட்? இந்த மாதிரிலாம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது போக ப்ரீமியம் இண்டஸ்ட்ரிக்கு இண்டிகேட்டர்ஸ் கூட வாங்கி எடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குது. ஏஐயில் வந்து யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பர்சனலாக பாவிக்கிறது இல்லை. உங்ககிட்ட ஏஐ பாவிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு ஏஐயால் பர்ஃபெக்டாக ஒரு சார்ட்டை கண்டுபிடிச்சி ஃப்யூச்சரில் இதுதான் நடக்கும்னு செய்ய முடிஞ்சுது அப்படின்ற விஷயத்தை அது செஞ்சுது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் இருக்கிற எக்கானமி எல்லாமே குழம்பி போயிடும். எல்லாருமே ஏஐ பாவிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். சரியா? ஏஐ அப்படின்றது டோமினன்ட் வந்து இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான கஷ்டம். ரைட்? ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, இல்லைண்டு இல்லை. அதே மாதிரி இஏ யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு இஏ வந்து பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருமே அந்த இஏ கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து வேணும். ஸோ இது நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் லேர்ன் பண்ணி சொந்தமாக முடிவெடுத்து என்னோட ப்ராபபிலிட்டி எதெல்லாம் இந்த சார்ட்டில் காட்டுதோ அந்த ப்ராபபிலிட்டி பேஸில் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு, நான் எடுக்கக்கூடிய என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நான் செய்யக்கூடிய பர்ஃபெக்டான வேலைக்கு தான் வந்து என்ன கிடைக்கும், ப்ராப்பரான ரிவார்டு வந்து கிடைக்கும். ரைட்? அதை வச்சு தான் நான் வந்து ட்ரேடிங்கில் முன்னேறி போக முடியும். இல்லாட்டி அது ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்கும். ரைட்? அதே மாதிரி ஒரு சில விஷயம் அடுத்தது சென்டிமெண்ட் அனலைஸ். சென்டிமெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டில் வந்து என்ன சென்டிமெண்ட் இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸில் வந்து மார்க்கெட் வந்து எங்கே போகுது அப்படின்றத வந்து முதலாவது கண்டுபிடிச்சாதான் அதோட சேர்ந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அப்போ புல்லிஷ் சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும், பியரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பிஹேவியர் அனலைஸ். பிஹேவியர் அனலைஸ்ன்றது 2 டைப்பாக வரும். ஒன்று, ஒவ்வொரு சார்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு XAUSDக்குரிய வாலடைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூரோ யூஎஸ்டிக்குரிய வாலடைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணினாலும் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய க்ரௌடுனுடைய எமோஷனல் வந்து 2 இடத்துக்கும் வித்தியாசப்படும். அங்கே வாலடைல் கூட இருக்கும், இங்கே வாலடைல் இருக்காது. XAUSDக்கு சம்டைம்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக புழக்கம் வரும், யூரோ யூஎஸ்டிக்கு அதிகமான புழக்கம் வந்து வராது.
இப்படின்னு இருக்க போக்கல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் இந்த உதாரணத்தை நீங்கள் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் யூரோக்கு பாவிக்கக்கூடிய வாலட்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜிபிபிக்குரிய வாலட்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய சென்டிமெண்ட் டிஃப்ரெண்ட் வித்தியாசப்படும், யூரோ யூஎஸ்டிக்குரிய சென்டிமெண்ட் வந்து வித்தியாசப்படும். அப்போது அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து க்ரௌடினுடைய எமோஷனல் வித்தியாசப்படுது, வாலட்டைல் வந்து வித்தியாசப்படுது, அமௌண்ட் வந்து வித்தியாசப்படுதுன்றதால அந்த சார்ட்டுக்குரிய கேரக்டரும் வித்தியாசப்படும். ரைட், அதுக்குரிய பிஹேவியரும் வித்தியாசப்படும். என்னதான் சார்ட் ஒரே மாதிரி மூமெண்ட்டை கொடுத்தாலும் உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு அப்படின்றதால அதனுடைய ஹெபிட்ஸு அதனுடைய பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டில் முடியும். ரைட். ஸோ அடுத்த விஷயம் இருக்குது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ். ஒரு ரீட்டைலர் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ரைட்டா? ஒரு ரீட்டைலர் பிஹேவியர் வந்து எனக்கு முதலாவது பயம் இருக்குது, நான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க. இல்லை ஆசையில் போய்த்து ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு ரைட் என்ன பண்ணுறது, நிறைய அமௌண்ட்டை போட்டு உள்ள ட்ரேடில் அடிச்சுட்டு இந்த மாதிரி லொஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சோன்னைக்கும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பை சைடோ செல் சைடோ போடான்னு உள்ள பாயக்கூடிய திறமைகள்லாம் யார்கிட்ட இருக்கும், ஒரு ரீட்டைலர் ட்ரேடர்கிட்ட வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து செய்யவே கூடாத வேலைகள். சரியா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன இருக்கும், ஒரு பிரேக் அவுட்டை கண்டா வந்து உடனே சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவார், ஓவர் ட்ரேட் பண்ணுவார். இன்றைக்கி நான் லொஸ் பண்ணிட்டேன், விட்ட அமௌண்ட்டை நான் எப்படியாச்சும் நான் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓவர் ட்ரேட் பண்ண ரெடி ஆவார். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய பழக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வரப்போகல ஸ்டாப் லாஸ் கீழே வச்சிருக்காருன்னு வைங்க, அதை மெதுவாக எடுத்து கீழே 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 அப்படியே வச்சுட்டே வர்றது. இந்த பழக்கம் ரீட்டைல் ட்ரேடர்ஸில் இருக்க. ஒரு நாள் இந்த வேலை வந்து செய்யக்கூடாது. ட்ரேட் பண்ணுவாங்க வித்தவுட் கன்ஃபர்மேஷன், எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. டிரெக்டாகவே வந்து மார்க்கெட் என்ன பை போகணும் இல்லை செல் போகணும், அவ்வளோதானே. ஸோ மார்க்கெட்டில் பை சைடு ஒன்று போகும், இல்லை செல் சைடு ஒன்று போகும். அப்போ ஏதாச்சும் ஒன்று ட்ரேடை வந்து பண்ணிடலாம். ரைட், எதுவுமே இல்லாமல் சும்மா போய்த்து ட்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் மார்க்கெட்டில் இருந்து அமௌண்ட் எடுக்கணும்னு ஆசையில் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ட்ரேட் அடிப்பாங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. 2 ட்ரேட் லொஸ் ஆகிட்டு நான் லொஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓவர் ட்ரேட் வந்து அடிக்கிறது, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறது, போட்ட அமௌண்ட் எடுக்க பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யவே கூடாது. இந்த அவ்வளோ பிஹேவியரும் யார்கிட்ட இருக்கும்னா ரீட்டைலர் ட்ரேடர்கிட்ட வந்து கட்டாயம் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் அப்போ என்ன பண்ணுவான், இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணக்கூடிய வேலைன்னா ஒரு பிரேக் அவுட் கிரியேட் பண்ணுற மாதிரி ரிவர்சல் கொடுப்பாங்க, அப்போ ஃபேக் அவுட். சரியா? லிக்யூரிட்டியாக ஹண்ட் பண்ணுவாங்க. எப்படிலாம் சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் லிக்யூரிட்டி ஹண்ட் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து லிக்யூரிட்டி ஹண்ட் பண்ணும். திஸ் இஸ் த பிளேஸ். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் இதுக்குரிய இடத்த நான் சரியாக பிடிச்சிட்டு இதில் வந்து எனக்கு வந்து ஹிடன் டிமாண்ட் ரைட், ஹிடன் டிமாண்ட் வந்து இருக்குது இப்படின்னு நான் இதை ஃபைன் பண்ணி நான் எடுத்துகிட்டு ஒரு பெர்ஃபெக்டாக வந்து நான் ஐடியாவை போட்டு நின்றேன் அப்படின்னு சொன்னால் ரைட், ஓகே, குட் பிளேஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் போகுன்றது என்னோட ஐடியாவாக இருந்தால் இதை நான் வந்து நிற்கலாம். இதில் போய்த்து எனக்கு ஸ்டாப் லாஸுக்கு லிக்யூரிட்டி அடிக்கிறது அது இன்ஸ்டிடியூஷனோட வேலைன்னு விடலாம். எல்லா இடத்துலையும் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிப்பாங்க, எல்லா இடத்துலையும் விக் அடிப்பாங்கன்னா ஒருத்தரும் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. புரியுதா? அப்போது எல்லா இடத்துலையும் வந்து இந்த லிக்யூரிட்டி ஹண்ட் நடக்காது, ஒரு சில இடத்துல நடக்கும். அந்த இடத்துல நம்ம அலர்ட்டாக நிற்கணும். சரியா? அதே மாதிரி அக்யூமுலேஷன் பண்ணுவாங்க, அமைதியாக போகும். மார்க்கெட் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்காம மெதுவாக வந்து ஏதோ ஒரு சைட் போகும், இல்லை சைட்வேஸ் போகும். ரைட், மெதுவாக போய்த்து ஏதாவது ஒரு இடத்துல போய்த்து ஃபேக் அவுட் கொடுத்துட்டோ, இல்லை விக்கு ஸ்வீப் அடிச்சிட்டோ, இல்லை பேங்க் ட்ராப் அடிச்சிட்டோ, லிக்யூரிட்டியை ஹண்ட் பண்ணிட்டோ, ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸை கொடுத்துட்டோ என்ன பண்ணுவான், ஒட்டுனா ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ரைட், அப்போ அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியது இன்ஸ்டிடியூஷனோட பிஹேவியர். அப்போ அதுக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது இன்ஸ்டிடியூஷனோட பிஹேவியர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ரீட்டைலர் வேலையை செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி லிக்யூரிட்டி கான்செப்ட் எங்கே இருக்கும், ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸில், ப்ரீவியஸ் டேயோட ஹையஸ்ட் லோஸில், ஒரு ப்ரீவியஸ் வீக்கினுடைய ஹையஸ்ட் லோவில். ரைட், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல லிக்யூரிட்டி வந்து இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரைட், அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் இந்த லிக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும். அடுத்தது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள். மூளை எப்போவுமே என்ன பண்ணணும்னா கம்ஃபர்ட் ஜோனை தேடி தான் ஓடும். அது மூளையில பழக்கம். நான் வந்து கம்ஃபர்ட் ஆகிக்கிறேன் இப்படின்றதுக்காக மூளை என்ன பண்ணணும்னு சொன்னால் அமைதியாக இருக்கும். சரியா? ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஓடினா வந்து எனக்கு டயர்டை கொண்டு வந்து தரும். ரைட்டா? வில் பவரை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு தான் முடிக்கணும் அப்படின்றது ட்ரை பண்ணி நம்ம தான் செய்யணும். மூளைக்கு அந்த பயம் வந்து கட்டாயமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஹியூமன் எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டி வரும் இந்த ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரும்போது.
பிகாஸ் உங்களுக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டா இல்லாட்டியும், கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது பெரிய ஒரு பெறுமதியா தான் விளங்கும். ஓகே? ரைட். ஹியூமன் சென்டிமென்ட். பேனிக்கு, ஃபியர், கிரீடு, ஹோப். சரி? இந்த ஆசையில போய் விழுறது. ஒரு நாளைக்கு $10 உங்களால ட்ரேட் பண்ண இயலும் அப்படின்னா, மாசம் முடிய $300 ஒரு $90,000 நீங்க சம்பாதிச்சுருவீங்க. இப்படின்னு காட்டுனோனே, ஓ! இது லேசான வேலையா இருக்கே! இப்படின்னு தான் முதலாவது மனசு சொல்லும். ஆசை காட்டி பிசினஸ் செய்யலாம். பட் ஆசை காட்டி வந்து பணக்காரன் ஆகுறது கஷ்டம். 2மே வந்து டிஃபரெண்ட். ஏன்னா பணக்காரன் ஆகணும் அப்படின்னா, அதுக்கான ஹேபிட்ஸ வந்து பில்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து கட்டாயமே வந்து வரும். ரைட்? ஸோ மனுஷனுக்கு இருக்கக்கூடியது பயம் இருக்கும். ரைட்? ஒரு பதற்றம் இருக்கும். அதே மாரி ஆசைப்படுவான். ஒரு சின்ன அமௌண்ட்ட போட்டு பெரிய ப்ராஃபிட்ட வந்து எடுக்க இயலும் அப்படின்னு காட்டுனோனைக்கு முதலாவது ஆசைப்படுவான். ரைட்? இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு, சல்லி வருதுன்ட்டு நான் எக்ஸாக்ட் ஆகக்கூடாது. சல்லி போச்சுதுன்ட்டு பயப்படவும் கூடாது. நடுநிலையில உங்களோட மைண்டையும், மென்டல் ஹெல்த்தையும் வந்து நடுநிலையில வைப்பீங்களா இருந்தா, இந்த ட்ரேடிங்ல வந்து உங்களோட எமோஷன் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண கூடாது. ரைட்டா? எமோஷன வந்து உங்களோட பிரைன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னா, நீங்க ட்ரேடிங்ல ஒரு ஸ்டெப் வந்து மேல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, இந்த மார்க்கெட்ல புழங்கக்கூடியது எல்லாமே எமௌண்ட்டோட ஒரு வகையில மறைமுகமா தொடர்புல இருக்கும் வந்து எமோஷன்ஸ். ஸோ எமோஷன கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா, நீங்க பணத்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருவீங்க. ரைட்? திஸ் இஸ் இட். ஸோ பிஹேவியர் அனலைஸ் அப்படிங்கிறது விளங்கியிருக்கும். மேக்ரோ அனலைஸ் அண்ட் மைக்ரோ அனலைஸ். சரி? மைக்ரோ அப்படிங்கிறது வந்து சிம்பிள். ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலுங்க. சரி? இல்லாட்டி ஒரு புதுசா ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. ரைட்? இல்ல ஒரு அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கான், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு அடிக்க போகுது. இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்க போகல இந்த 2 விஷயமும் உள்ளார வரும். சரியா? ரைட். இப்ப பார்த்துடலாம் என்னன்னு. மேக்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றைய நாள் டெய்லி பேசிஸினுடைய டைரக்ஷன் அப்படின்னு வச்சு விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன ஐடியா பண்றான் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் ஐடியா பண்றான் இன்றைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல தான் போகுது. நியூஸ் வந்து கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல தான் போகுதுன்ட்டு ஒரு 75% வந்து கெஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்ப எல்லாருமே பை போறான்னு வச்சுக்கலுங்க. அப்ப மார்க்கெட்ல 25% தான் செல்லர்ஸ் இருக்காங்க. 75% பையர்ஸ் இருக்காங்கன்னா, மார்க்கெட் வந்து புல்லி சைடுக்கான ஆப்ஷன்ஸ வந்து குடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் குடுக்கும். ரைட்? அமௌண்ட் சம்மந்தப்படுது, இதுக்கு ஆட்கள் இல்ல, எங்க பிரிஞ்சு போறது, அது எல்லாத்தையும் விடுங்க. மார்க்கெட் மேல போகும்னு எல்லாரும் கெஸ் பண்ணினா, வாட் வில் ஹேப்பன்? மார்க்கெட் மேல தான் போகும். சரி? இது வந்து கிரவுட் பையர்ஸ். அதே மாரி பிஹேவியர் இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் பிஹேவியர் சொல்லியிருப்பேன் இல்லையா? லிக்விடிட்டி ட்ராப் பண்றது, பேங்க் ட்ராப் அடிக்கிறது, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது, ஈக்குவல் லோஸ்ல வந்து ஸ்வீப் பண்றது, கிராப் பண்றது, லிக்விடிட்டி பில்டப் பண்றது, வாய்டு பண்றதுன்ட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? அதே மாரி மைக்ரோ அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல லிக்விடிட்டியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மார்க்கெட் வந்து ட்ராப் அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. விக் அடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட்டா? ஒரு ஸ்வீப் பண்ணுது, ஈக்குவல் ஹைஸை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸா இருந்துரும். உங்களுக்கு நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ரிஸ்க்க பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல என்ன பண்ணலாம்? சர்வைவல் பண்ணிரலாம். புரியுதா? ரைட். இப்போ மெக்ரோக்குள்ள வருவோம். மெக்ரோ வந்து என்ன இருக்கும்னா, நியூஸஸா இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் நியூஸஸா இருக்கும். பெரிய அமௌண்ட் புழங்கக்கூடிய இடங்களா இருக்கும். சரி, சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸா இருக்கலாம், இல்லாட்டி இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மென்ட், என்எஃப்பி, நியூஸு, ரைட், ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு. சரி, கண்ணாடி போட்ட அப்பா ஒரு ஆள் வந்து குட் ஆஃப்டர்நூன் வரலையா? அது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், எஃப்ஓஎம்சி, சிபிஐ, ரைட்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மெக்ரோ அனலைஸுக்குள்ளுக்கு தான் வந்துரும். அப்போ நியூஸ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியோ, 10 நிமிஷம் பின்னாடியோ போயிட்டு நாங்க ரெடி ஆகிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, நியூஸ் ட்ரேட்ல நம்ம மாட்டாம, நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அமௌண்ட் வந்ததுக்கப்புறம், நம்ம போயிட்டு இன்ஸ்டிடியூஷனோட ஜாயின் பண்ணிக்கொள்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் நியூஸ் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு இல்லாட்டி 1 செகண்டுக்கு முன்னால நீங்க போயிட்டு பை சைட்ல அடிச்சீங்கன்னா, டபுள் சைட்ல உங்களுக்கு விக் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். அப்ப நம்முடைய அமௌண்ட் தான் லாஸ்ட் ஆகுது. நீங்க வந்து நியூஸ் வர்றதுக்கு முன்னால செல்லிங் ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. பைக்கு மார்க்கெட்ட ஏத்திட்டான் அப்டின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் லாஸ். அப்ப என்ன பண்ணணும்? நியூஸ் ஒரு ட்ரிவன் குடுக்கட்டும். ஒரு டிரைவ் வந்து குடுக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு, ரீட்ரேஸ்மென்ட்க்கு கட்டாயமே வந்து மார்க்கெட் வந்து வரும். லிக்விடிட்டி வாய்ட் அடிச்சா வந்து 50% வரும். இம்பேலன்ஸ் விட்டா அட்லீஸ்ட் அத ஃபில் பண்ண வரும். அப்ப ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன பண்ணணும்? நம்ம உள்ளார போகணும். இப்போ ஒரு உதாரணம் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபோவர்ஸ் சார்ட்ல வருவேன். முதல்ல சார்ட்ட ஃபுல்லா டெலீட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த மார்க்கெட் இப்படி இருக்கும்போது, எனக்கு இது ஒரு குட் சப்ளை பாயிண்ட். இல்லையா? இந்த இடம் வந்து எனக்கு மார்க்கெட் வந்தா என்ன பண்ணலாம்? சப்ளைன்னு நான் ரெடி ஆயிட்டு இருப்பேன். பட் என்னாச்சு? ஒரு கேண்டில்லையே என்ன பண்ணிட்டான்? பிரேக் அவுட்.
அப்படி பிரேக் அவுட் ஆனால் அப்படியே ஓடிடுவானா? ஓட மாட்டான். அது என்ன பண்ணும்? திரும்ப ரிட்டர்ன் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு தான் ஓடணும். ரைட்டா? எப்பவுமே மார்க்கெட் வந்து இந்த வேலையை தான் பண்ணும். ஓடிட்டானேன்ட்டு நம்ம போய் ரீட்டெய்லர் மாதிரி இங்கே எமோஷனை போட்டு பாயிறது கிடையாது. ரிட்டர்ன் வர விட்டு ஏதாச்சும் ஒரு இடம் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு H1ல பார்த்தோம்னா எஸ் இந்த இருக்குது பாயிண்ட். இது வந்து ஹிடன் ஆக்ட் ஆகிறதுக்குரிய நிறைய சான்சஸ் வந்து கொடுக்கும். சரி, அப்போ 2 விஷயம் கண்டுபிடிச்சேன். பிரேக் அவுட்டு, இது வந்து ரீடெஸ்ட். ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளார செக் பண்ணும். ஓகே, குட் பாயிண்ட். இதில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? எனக்கு இந்த ஹையஸ்ட் எந்த ஹையஸ்ட் போச்சுதோ அந்த ஹையஸ்ட்டை வந்து ஈஸியாக உடச்சிட்டு போகணும் அப்படின்றது எனக்கான ஐடியாவாக இருக்கும். இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்கலை, ஏன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வேறு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரேடை வந்து பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து இப்படி அடிச்சிங்கன்னா 1:27 வரைக்கும் இன்றைய நாள் போயிருக்கு. இப்படி வைங்க 1:20 இட்ஸ் ஓகே. ரைட்டா? அப்போது உடச்சிட்டு போகுதுன்ட்டு நான் போய் பாயக்கூடாது. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் போகணும். அப்போ நியூஸில் ஓடுதுன்ட்டு நான் போகக்கூடாது. நியூஸ் முடிஞ்சு அந்த 10 நிமிஷத்துக்கு போகிற உள்ளே போகணும். ஐடியா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்குரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. சைக்காலஜியாக வந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி மைக்ரோ அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, சப்போர்ட் ரெசன்ஸ் எப்படி இருந்துச்சு, லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணானா இல்லையா, உடைச்சானா, ரீடெஸ்ட் அடிச்சானா இல்லையா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததா இல்லையா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது, இந்த இருக்குது. ரைட், இந்த ட்ராப் அடிச்சினால அப்போ புல்லிஷில் முடிஞ்சிட்டுல அடுத்த கேண்டில் வந்து நான் உள்ளே போகலாம். இல்லை நான் வந்து இதுக்குள்ளே நான் எஃப்இஜி கண்டுபிடிக்க போகிறேன். ரைட், எஃப்இஜி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு எஃப்இஜி. ஸோ இது வந்து ஃபில் பண்ணி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து மார்க்கெட் வந்து வேலை போகும். ரைட், இல்லை எனக்கு வந்து இது வந்து இம்பேலன்ஸை வந்து எகெயின் ஃபில் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு மார்க்கெட் இதுலேருந்து மேலே போகும். இப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு உள்ளார போகலாம். இது வந்து மைக்ரோ. சரி, இல்லை இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்க்குறது இல்லை. லோவர் டைம்ஸ்ன்றது நாங்கள் யூஸ் பண்ணுறது M30, M15 இந்தந்த விஷயங்களை தான் என்ன பண்ணுவோம், லோவர் டைம் ஃப்ரேமை வந்து பார்த்துக்கிடுவோம். கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இன்னும் சின்ன டைமுக்கு வந்து உள்ளார போகும். ரைட், இன்ஸ்டிடியூஷன் பேஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வீக்லி பேசிஸ் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனோடது. சரி, ஒரு ரியல் ட்ரெண்டு வீக்கில் தான் காட்டும், டெய்லியில் காட்டாது. சரி, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணுங்கள். மைண்ட் செட் என்னோடது இதுதான், என்னோட புரிதலுக்கு உட்பட்டு. ரைட், இந்த சிஸ்டமை நான் பில்ட் பண்ணது, இந்த மார்க்கெட் வந்து என்னோட புரிதலுக்கு உட்பட்டு எனக்கு எந்த ஐடியாஸ் எல்லாம் தோணிச்சுதோ இந்த ஐடியாஸுக்கு உட்படுத்தி, அதே மாதிரி எஸ்எம்சி, ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த பேங்க் ட்ராப்பு, ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு இப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றாக்கி ஒரு 4 ஸ்டெப்பில் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட பர்சனல் ஐடியாவுக்கு. மார்க்கெட்டில் என்னத்தான் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்தாலும் இந்த 4 ஸ்டெப்புக்கு தான் ராசா நீ வரணும் இப்படின்றதுக்காக எந்த புரிதலுக்கு உட்பட்டு மார்க்கெட்டை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேனோ அந்த அண்டர்ஸ்டாண்டை தான் உங்களுக்கு ரீப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ரைட், இப்போ அனலைசிங் இந்த மெத்தட் வந்து முடிஞ்சது.